ஈஸியாக செய்யக்கூடிய ஒன் பாட் ரைஸான தட்டைப்பயிறு சொரக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இதுக்கு தட்டைப்பயிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிறணுங்க. தட்டைப்பயிறு ஏன்னா டேரெக்டாக அரிசி கூட போடும்போது வேகாது. அதனால் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்துடும். இதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. கருவேப்பிலை, 2 வரமிளகாய், பொடி பொடியாக அரிஞ்ச பூண்டு, நீங்கள் தட்டி கூட பூண்டை போட்டுக்கலாமுங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச சொரக்காய்ங்க, இதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் போடுறீங்க அப்படின்னா வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனும் சாம்பார் தூள் 1/2 ஸ்பூனும் சேர்ந்து போட்டுக்குங்க. சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு இதில் வந்து வேக வச்ச தட்டைப்பயிறு, 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்ச 2 டம்ளர் அரிசி, அதாவது 1 டம்ளர் தட்டைப்பயிருக்கு 2 டம்ளர் அரிசி அப்படிங்கிற கணக்கில் நான் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து நெய் வந்து 2 ஸ்பூன், இது எல்லாமே போட்டு இதை வந்து கொதி வந்ததுக்கப்புறம் விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான தட்டைப்பயிறு சொரக்காய் சாப்பாடு ரெடிங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.